இங்கே வாங்கலேன், அடங்க வாங்க சொல்கிறேன். உதயநிதி அவர்களோட விஷயம் வந்து வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியலையா? போய் சேனலில் அப்படியே சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. அந்த விஷயத்த ஏன்னா நம்ம சேனலில் போடல, கமெண்ட்ஸ்லையும் போடுறாங்க, வாட்ஸ்அப்லையும் அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பழைய வீடியோலாம் போய் கமெண்ட்ஸ் உதயநிதி அவர்களோட வீடியோவை எடுத்து போடுங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்று சொல்லிட்டுமா, கண்டிப்பாக நம்ம சேனல் அது போடாதுங்க. நம்ம வியூஸ்க்காக போடுற மாதிரி சேனலாக இருந்தால் போடலாம். நம்ம 2 வியூ வந்தாலும் 3 வியூ வந்தாலும் நம்ம சேனல் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களையும் மக்களுக்காக உழைக்கிற தலைவர்களை பற்றியும் அவங்களோட செயல் திட்டத்தை பற்றியும் சொல்றது தானே நம்ம சேனலு. இதையெல்லாம் கொண்டாந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு விருப்பம் இல்லைங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக விருப்பம் இருக்காது, தேவையற்ற செயல். ஏன்னா நாம் வந்து ரொம்ப உத்வேகத்துடனும் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கிற நோக்கத்தில் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளோட மக்கள் நலன் சார்ந்து. இப்போ நீங்கள் சரியான தலைவராக இருந்தால் எனக்கு உதவுவீங்க, நான் சரியான தலைவராக இருந்தால் உங்களுக்கு உதவுவேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் தேடுதல் வேட்டையில நாம் இருக்கணுமே ஒழிய, இது மாதிரி வியூஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் சேனல் அதாவது அந்த மேட்டரை அந்த விஷயத்துல எடுத்து சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. உங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்ட சும்மா கூகுள்ல யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா அது நிறைய பேர் பேசிடுவாங்க, அதுவும் கண்டபடி பேசியிருப்பாங்க. எனக்கு மரியாதை குறைவா பேசுறது எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி இது மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாங்க. நிறைய விஷயம் இன்னைக்கு வந்திருக்குது. என்னென்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடப்பாடியை கண்டு திமுக வந்து ஒரு பக்கம் ஓட்டம் பிடிச்சிருச்சு. அப்படியே ஓட்டம் பிடிச்சிச்சு, கூடவே ஒரு விஷயத்தையும் தூக்கிட்டு ஓடி இருக்குன்னா பாத்துங்களேன், என்ன விஷயம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஓட்டம் பிடிச்சதும் இல்லாம எடப்பாடியார் ஒரு விஷயத்த சட்டசபையிலேயே பொய் சொல்லியிருக்காரு, அதாவது எதிர்கட்சிகள் வந்து பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கிறாருல்ல, மதிப்புக்குரிய அவர்கள், அவர் வந்து இந்த வேளாண் துறை அமைச்சர், அவர் வந்து இதை திட்டவட்டமா மறுத்து இருக்காரு. ஏன் மறுத்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுவோம். அதுக்கு அடுத்தது சீமான் அவர்கள், நம்மளுடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அந்த வேண்டுகோள் நம்ம பார்க்கிற தம்பிகள் இருந்தா நான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், முடிஞ்சா உதவி பண்ணுங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு. அதுக்கு அடுத்தது நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் நம்ம மறந்துட முடியாது. பல நாள் கழித்து அதாவது கரூர் விஷயத்துல அவர் அழுதாரு பாத்தீங்களா, கண்ணீர் விட்டு அழுதாரு. அது வந்து ட்ரோல்ஸா மாறிடுச்சு, அதெல்லாம் விடுங்க. அதை தாண்டி அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் போது அது கேட்காம இல்ல, ஒரு நிருபர் கேட்டாரு. அந்த நிருபருக்கு இவர் சரியான பதில் சொன்னாரு. சரியான பதில் சொன்னாரு நான் நம்புறேன். மனுஷனுக்கு அப்பாற்பட்டு அவர் சொன்ன விஷயங்களை உண்மையிலுமே நம்ம கருத்து மண்டையில ஏத்திக்கிறதா தான் இருக்குதுன்னு தோணுனேன். அவங்க செயல்பாடுகள் அது வேற விஷயம். ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையிலுமே கொஞ்சம் ஒரு மனசை பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்ன விஷயம் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதையும் சேர்ந்து பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாமா? நாம எப்பயுமே ரெக்வஸ்ட் பண்றது, நீங்க புதுசா வர்றீங்கன்னா அந்த சேனலுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு வைங்களேன். நமக்கு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 வீடியோ போட ட்ரை பண்றோம். அந்த வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும், ஹோம் பேஜ்லயே வந்துடும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இல்ல அந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய உந்துதலா இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வீடியோங்கிறது 3 வீடியோ 4 வீடியோ கூட போடுறதுக்கு நம்ம டீம் தயாராயிருக்குன்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல் விஷயமா எடப்பாடி அவர்கள் செய்த தரமான சம்பவத்தை பார்ப்போமா? என்ன தரமான சம்பவம் அப்படின்னா, அவர் வந்து வீட்டுல இருந்திருக்காரு. சடனா பார்த்தோன்னா ஒரு நியூஸ், இப்படி வந்து நாகை மாவட்டத்துல இந்த தஞ்சாவூர் இது மாதிரி விவசாயிகள் நிறைந்த விவசாயம் செழிப்பா நடக்கிற அந்த பகுதியில வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க. அவங்களோட நெல் மூட்டைகள் ஓப்பன் வெளியில, அதாவது திறந்த வெளியில தானே வந்து வச்சு அது வந்து குடோன் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு அது வந்து கொள்முதல் நடக்கிற விஷயங்கள். அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, நெல் மூட்டைகள் எல்லாமே அப்படியே மழை பெஞ்சதுல வந்து முளைச்சே வந்துருச்சுன்னா பாத்துங்களேன். விதை அப்படியே அந்த நெல் வந்து விதை, அது நெல்மணிகள் எல்லாமே விதையா அது அப்படியே செடியா வந்துருச்சு. இதை நம்ம விவசாயியா இருக்கிற நம்ம எடப்பாடி சும்மா இருப்பாரா? ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. ஆனா ஸ்பாட்டுக்கு வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் இல்லை அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வந்தாருன்னா உண்மையை உடைச்சிருவாரோ, எதனால கொள்முதல் செய்யல, இவ்வளவு மூட்டைகள் ஏன் வீணாச்சு, ஏன் இவ்வளவு முளைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நாகை மாவட்டத்துல, ஐ திங்க் நாகை மாவட்டம் தான் நினைக்கிறேன், அந்த நாகை மாவட்டத்துல அந்த எல்லா கொள்முதலுக்காக வச்சிருக்கிற நெல் மூட்டைகளை அகற்றப்பட்டு விட்டன. அதாவது தூக்கிட்டே குடுகுடுன்னு ஓடியே போயிட்டாங்க, தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. அந்த மூட்டையை வந்துட்டாருன்னு எடுத்து சொல்லிடுவாங்க. ஆனா அதை மீறி நம்மளுடைய மதிப்புக்குரிய எடப்பாடியார் ஐயா அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் என்ன, அவங்களோட கண்ணீரில் தானும் பங்கேற்றுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அங்க போயிட்டு கேட்டாரு, எவ்வளவுங்க வந்து கொள்முதல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குங்க. அப்பதான் தெரிஞ்சது ஒரு பொய் நடந்திருக்கு. சட்டசபையிலேயே வாய் கூசாம பொய் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சட்டசபையில என்னப்பா பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க 2000 மூட்டையாட்ட நம்ம கொள்முதல் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பார்த்தா என்னங்க 800-700 மூட்டை தாங்க கொள்முதல் செய்யறாங்கன்னு விவசாயிகள் கண்ணீரோட அங்க சொல்லும் போது உண்மையிலே மனசு இருக்கு. ஆனா இது செய்தியா பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அதாவது சிம்பிளா தான் தெரியும். ஓகே, என்னடா கொள்முதல் இந்த மூட்டை அப்படின்ட்டு. ஒரு சோறு திங்கிறதுக்கு அந்த மூட்டை தாங்க முக்கியம். ஆதாரமே அங்கதான். நம்ம எடுத்து மழை காலங்களுக்கு அப்படி சாப்பாடு சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டுக்கு அஸ்திவாரமா இருக்கிற விவசாயிகள் வந்து அங்க கண்ணீரோட வந்து எடப்பாடி கிட்ட பேசியிருக்காங்க. ஏன் கொள்முதல் செயல் என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஏடா எதிர்கட்சிகள் இருக்கிற வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மேபி அவர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தெளிவா சொல்றாரு, இல்லைங்க இதுக்கு காரணம் முழுக்க காரணம் மத்திய அரசு மட்டும்தான். மத்திய அரசுக்காக நான் வந்து கொள்முதல் செய்யப்பட வேண்டிய அந்த மூட்டைகள் இருந்து அங்க நெல்மணிகள் அங்க அனுப்பிச்சு வச்சு அந்த தர நிர்ணயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான் நாம வந்து இது வந்து அடுத்தது கொள்முதல் செய்ய வேண்டிய கட்டாயத்துல மாநில அரசு இருக்குது. அதனால அங்கிருந்து அப்ரூவல் வரல. ஆனா அதுக்கு பதிலா நம்மளுடைய எடப்பாடியார் அவர்கள் வந்து இல்லைங்க இது ஆகஸ்ட் மாசத்திலேயே பண்ணியாச்சுங்க, இப்பாவது கொள்முதல் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு தரப்பு நியாயத்தையும் எடுத்து வைக்கிறாரு. இதுல எது நியாயம் எது பொய் அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தத்துல ஒரு விஷயம் நடந்து அது வந்து விவசாயிகளை முற்றிலுமா பாதிச்சது அப்படிங்கிறது மட்டும் யாரும் மறுக்க முடியாத உண்மை. ஏங்க நாம காலகாலமா வந்து சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லிவிட்டோம், இந்திய நாட்டின் முதுகெலும்பு விவசாயம், இந்திய நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். அந்த முதுகெலும்பு இல்லைன்னா மனுஷன் இப்படி கூணி போயிடுவான். உண்மைதானே? அப்படிப்பட்ட அந்த விவசாயத்தை நம்ம பாதுகாக்கணுமே இல்லையா? அசால்ட்டா நமக்கு வந்து ஒரு மூட்டை அரிசி வந்து நம்ம போய் வெளியே எடுத்துட்டு வந்துடுறோம். போயிட்டு 1400 1500 அப்படின்னு சொல்லிட்டு 25 கிலோ அரிசியும் ஒட்டு மொத்தமா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம்னு வச்சுங்களேன். ஒரு 50,000 40,000 போட்டு வீட்டுல கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கிறோம். அது எத்தனை நாளைக்கு? 1 வருஷம் 2 வருஷம். அதுக்கப்புறம் வந்து விவசாயிகள் வந்து விவசாயமே செய்யாத அவங்க வகையில வேற வேலையை ஐடிக்கு போறதும் அவங்களோட வாரிசுகளை ஐடிக்கு அனுப்புறதும் எனக்கு கஷ்டத்தை வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. உண்மையிலும் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விவசாயிகளை பாதுகாக்கிறது நம்ம கடமை தான். அவங்க வந்து அந்த அந்த கொள்முதல் செய்யறதுக்கு மூட்டையே அவங்க அதுதான் வாழ்வாதாரமே. அதுவே வந்து முளைச்சு வந்ததுச்சுன்னா அதை யார் வாங்கிக்குவா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை வந்து அரசாங்கம் ஏத்துக்கணும். அதை எடுத்து அவங்களுக்கு உதவணும். அதுதான் மெயினா. மத்தது எது வேணாலும் தண்ணியும் சாப்பாடு இல்லைன்னா மனுஷன் உயிரே வாழ முடியாது. அடிப்படையே அதுதான். அதை செய்யற தெய்வங்கள் நம்ம விவசாயிகளை காக்கிறது நம்ம கடமை தானே. அதுக்கு ஸ்பாட்ல போய் நம்ம எடப்பாடியார் போய் ஒரு உதவியா ஒரு ஆறுதலா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு தான் மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஏன்னா அவர் கடந்த காலங்களில் நம்மளுடைய ஏரி குளம் குட்டையை வந்து தூர்வாருன்றதுல இருந்தாலும் 100 நாள் வேலை வாய்ப்புல செஞ்சாலுமே இவர் செய்த அந்த ஃபோர்ஸ்ல வந்து சும்மா இருக்காதீங்கப்பா, நீங்க வந்து போயிட்டு படுத்துக்கிட்டு இதுக்குன்னு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள்லாம் வருது. அதனால அப்படி இருக்காதீங்க, தூர்வாரு உண்மையா பண்ணுங்க. ஏரி குளங்களை தண்ணீர் நிலைஞ்சுன்னா அருகில் உள்ள விளைநிலங்கள் எல்லாமே செழிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவருடைய துரிதமான நடவடிக்கைகள் மட்டும்தான் ஏரிகள் குளம் குட்டைகள் இன்று வந்து நீர்நிலைகளா நிரம்பி வழிகிறது. அப்படி இல்லைன்னா அந்த நீர்நிலை வந்து அந்தந்த கிராமங்கள்ல வந்து அங்க வந்து நிறையலன்னா அந்தந்த கிராமங்கள் இருக்கிற விளைநிலங்கள் வந்து செழிப்பா வராதுங்கிறதா உண்மை. அதெல்லாம் செஞ்சது வந்து எடப்பாடியார் ஐயா அவர் இந்த கவர்மெண்ட் செஞ்சது. ஆனா எடப்பாடியார் ஆட்சி காலத்துல துரிதமா நடந்துச்சுங்கிறதா ஒரு உண்மையான செயலை நாம் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு என்னன்னா, முக்கியமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா சீமான் அவர்கள் வந்து என்ன வேண்டுகோள் விடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்தாருங்க. அவர் வந்து புதியதோர் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழ் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வந்து வர்ற நாளிதழ். அது புதியதோர் பாரதம் செய்வோம். நான் அது வந்து ஸ்கிரீன்ஷாட்டுங்க போடுறேன். அது வந்து தப்பா இருந்த மன்னிச்சிங்க. அந்த நாளிதழ் பெயரு அது வந்து இந்த டீட்டெயில்ஸ்லேயே தெரியும். ஸோ இந்த நாளிதழ் வந்து மாதம் ஒரு முறை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கண்காணிப்பில் அவர் ஆசிரியராக இந்த பத்திரிகையோட மாத இதுல ஆசிரியராக அண்ணன் சீமான் அவர்கள் தான் இதுவரைக்கும் வந்துட்டார், இனிமேல் இருப்பார். அதுல வந்து அண்ணனின் பேச்சுகளும் சமூக அவலங்களும் அவர் எடுத்துரைக்கும் கட்சி வளர்ச்சிக்கான அத்தனை நிகழ்வுகளையும் மாசத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற தொகுப்பா அங்க வெளியிடும். இந்த வெளியிடுறதுல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் நடக்கிறது தான். நம்ம கட்சி வந்து பெரிய பெரிய கட்சியெல்லாம் கிடையாது இல்ல. பெரிய இதழை வெளியிடுகிற தினத்தந்தியோ இல்ல தினமலரோ தினகரனோ இது மாதிரி பெரிய நாளிதழ் கிடையாது. இது வந்து நம்ம அண்ணனின் முயற்சியால் நாம ஒரு நாளிதழ் வெளியிடணும், உண்மையை உறக்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த நாளிதழ் வெளியிட்டிருக்காரு. அதாவது இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்குது. ஆனா இப்போ பினான்சியலா கொஞ்சம் பிரச்சனை தான். ஆட்சி கோக்குறது இது மாதிரி அலுவலக வேலைகள் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளங்கள் இத்தனை விஷயங்களையும் சேர்த்து பினான்சியலா ஒரு நிதி தேவைப்படுது. அதுக்காக இடும்பவன் கார்த்தி அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இப்படி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வேண்டுகோளுக்கு இணங்க நம்மளுடைய தம்பிகளும் இல்ல பொதுமக்களும் இந்த நாளிதழை மேலும் மேலும் வளர்க்க நிதியுதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிதியுதவி செய்ய இவ்வளவுதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கல, எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நிர்ணயிக்கலாம். அதாவது நீங்க கொடுத்து அந்த நாளிதழை வளர்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல நாளிதழை தேடி போறத தப்பே இல்லைங்க. அதாவது இந்த புக்கை படிக்கிறது வந்து எவ்வளவு பெரிய உண்மையோ எவ்வளவு பெரிய அறிவு வளருமோ அதே போல இந்த நாளிதழை படிக்க நம்மளுடைய சுத்தி இருக்கிற சமூக அவலங்களையும் சரி என்னென்ன வந்து பொய்களும் புரட்டுகளும் வெளியே நடக்குது அது எல்லாத்தையுமே உண்மையா நேர்மையா நடுநிலைமையா எடுத்து சொல்ற பத்திரிகையா இருக்குது இது வரைக்கும் அப்படிங்கிறத உண்மை. நானும் நிறைய டைம் படிச்சிருக்கேன், இப்போவும் அதை படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப இருக்கிற அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது நம்ம தம்பிகள் அனைவரும் வந்து அது உதவணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோளா இருக்கு. அதனோட ஜிபே நம்பரும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து இடும்பாவன்
கார்த்தி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷனை பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி இதனோட இன்ஃபர்மேஷனை மேபி நீங்க இடும்பவன் கார்த்தி அவர்கள் அந்த எக்ஸ் தளத்துல போய் கூட நீங்க வந்து இந்த அக்கௌண்ட் கரெக்டா இல்ல இந்த ஜிபே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு பணம் அனுப்புறதுக்கு ஒரு டைமுக்கு 2 டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பணத்தை அனுப்புங்க. ஏன்னா வந்து இப்ப எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. இருந்தாலும் நேர்மையான ஆளா இருந்தா கூட இப்ப நம்ம பேரையே சொல்லி வந்து பணத்தை வந்து கொடுப்பா, பணம் கொடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் வந்து ஃபேக் அக்கௌண்ட் கொண்டு வந்து இப்படி நான் கஷ்டம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்குறது எத்தனையோ நடக்குது இல்ல. அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிட்டு இந்த ஜிபே நம்பருக்கு பணம் அளித்து அந்த நாளிதழை வளர்க்கணும். அவர்களை வளர்த்தால் நம்ம நாட்டுக்காக உழைக்க வந்த தலைவர் சீமான் அவர்களை வளர்த்ததாக நான் கருதுறேன். அதனால உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொண்டு அடுத்த விஷயத்துக்கு நாம போவோம். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. கரூர் துயரம் நடந்தப்போ அன்னைக்கு நைட்டே ஸ்பாட்டுக்கு போனவரை தான் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். அவர் வந்து என்ன அங்க போயணும்னையும் நான் படிச்சு சொன்னேனேடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணி அழுதாரு. அது வந்து நிறைய ட்ரோல் மீம்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகி அது வாக்கில் பரவிட்டு இருந்துச்சு, ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்குன்னா, இப்போ நான் வந்து இதுக்கு தான் இந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஜென்ரலா அவர் எரியாம அழுதாரா அப்படி கூட இருக்கலாம் இல்ல. ட்ரோல்ஸ் மீம்ஸ் கிரியேட் பண்றது ஒரு கட்சியில இப்போ ஒரு கட்சி இருக்குது, ஒரு கட்சிக்கு வந்து விஷயம் நடந்திருக்கு, அந்த கட்சிக்கு சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு மனுஷனோட உணர்வுகளை புரிஞ்சிக்காம போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனசுல இருந்துக்கு எனக்குமே கூட தோணுது சில சமயங்கள. அவர் வந்து அந்த இடத்த வந்து அழுவாம கூட நின்றுருக்கலாம். அழ வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது இல்ல. வந்துட்டு இப்போ பக்கத்திலேயே இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் கூட அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டே இருக்காரு, இப்படி இருக்காரு. அவர் வந்து ஆறுதல் சொல்றாரு. இவர் அழுறதுக்கான காரணம் என்ன? அங்க வந்து பார்த்தோன்னே ஒரு குழந்தைகள்லாம் அப்படியே இப்போ ஒரு உயிரிழந்த நிலையில் ஒரு சடலமா இருக்குது, பெண்கள் சடலமா கிடக்குறாங்க அப்படின்னோடனையும் ஒரு இளநெஞ்சம் கொண்ட, அதாவது ஒரு சுபாவம், அந்த இரக்க குணம் கொண்ட எந்த ஒரு மனுஷனும் டக்குன்னு பார்த்தோன்னே தன்னை அறியாமல் ஒரு அது வந்து எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிறானோ, அது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பா கூட இருக்கட்டும், அவர் பார்த்த உடனே அப்படியே ஒரு ஃபீல் ஆகி வந்ததுதான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை ஓகே, அதை ட்ரோல் பண்ணீங்க. ஆனா நேத்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் நடக்கும்போது நான் என்னத்த சொல்றது, என்ன விஷயத்த சொல்றது, என்ன மீறி அங்க நடந்த விஷயத்த அங்க அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்ற. அதை கூடவே அவர் சில ஒரு 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 தத்துவம் மாதிரி கூட எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். ஒரு மனுஷனுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட இருக்குங்க. அறிவு அதிகமா இருந்து உணர்ச்சி கம்மியா இருந்தா அது மரத்துக்கு சமம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி அறிவு குறைவா இருந்து உணர்ச்சி அதிகமா இருந்தா அது விலங்குகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னங்க, கள்ள மனசனா ஆக்கணும் வந்து மனசனா மாற மறந்துட்டானே அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது பாருங்க. ஒரு மரத்துக்கு ஈக்குவலா வந்து அறிவு குறைஞ்சவனையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விலங்குக்கு கூடவும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ டோட்டலா இவர் சொல்ல வந்தது நம்மளதான். அதாவது நம்மள தானே, என்னையோ உங்களையோ கிடையாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு மனுஷன் வந்து ஃபீல் பண்ணி அவனை அறியாமே நடந்த நிகழ்வை கொண்டு போய் இவ்வளவு பெரிய ட்ரோலையும் மீம்ஸையும் கிரியேட் பண்ணிட்டீங்களேடா அப்படிங்கிறது அவரோட ஆதங்கமா அவர் தெளிவா பொறுமையா சொல்லிட்டு போனாரு. அவர் சொன்ன வார்த்தைகளை ஒரு தரத்துக்கு 2 தடவை பார்த்தாவே தெரியும். இதையும் இந்த வீடியோவே நீங்க கிண்டல் பண்ணுவீங்க, ஏன்னா திடீர்னு வந்து அங்கெல்லாம் இது வருது கிடையாதுங்க. அவர் சொன்ன விஷயத்த ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஆமால, ஏன் நம்ம அந்த விஷயத்தை எடுத்து நம்ம அப்படி பேசணும்? அங்க ஒரு துயரம் நடந்திருக்கு, அந்த மனுஷன் பேசியிருக்காரு, அது அவர் அறியாமே அந்த ஃபீல் ஆயிருக்கு, அதனால அவர் எழுதாரு. மற்ற அமைச்சர்களும் ஏன் அழல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல. எல்லாமே நான் அழாம கூட நிக்கலாம்ல, அவரு செந்தில் பாலாஜி அவர்களோட நின்னாருல. ஸோ இதை எல்லாத்தையும் சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. நாம உடனடியாக எடுத்து ட்ரோல்ஸ் மீம்ஸ் கிரியேட் பண்ணுங்க, அது வேண்டாம்னு சொல்லலை. ஆனா எந்த விஷயத்துக்கு நீ ட்ரோல்ஸ் மீம்ஸ் கிரியேட் பண்ணும்? அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையிலே போடுவாங்க. ஸோ அந்த கேலி சித்திரம்னு ஒரு கார்ட்டூனே பார்த்தாவே தமாசா இருக்கும். அதுல 1008 கருத்துக்கள் இருக்கும். ஈவன் நம்மளுடைய கருணாநிதி அவர்களே நிறைய விஷயத்துகள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்றது வந்து மக்கள் தான், மக்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும், அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எடுத்து சொல்ற விஷயமே தவிர அதை தவிர மற்ற விஷயங்கள் கிடையாது. ஏன்னா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு முதலை
அப்படிங்கிற ஒரு கட்சி மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் விழுங்குற மாதிரி, எல்லாத்தையும் எடுத்து விழுங்குற மாதிரி, இப்போ வந்து இருக்கிற பணத்தை, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்த அத்தனை திட்டங்களையும் எடுத்து பணமா மாத்தி அது வாயில அது விழுங்குற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? முதலைய கவர்மெண்ட்டாவும் இந்த மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களை, அதாவது பணத்தை எல்லாத்தையுமே அது விழுங்குற மாதிரி காட்டினா அது கார்ட்டூன், இது கேலி சித்திரம். இது மாதிரி விஷயத்த பண்ணி போடுங்க. ஒரு தனிநபர் தாக்குதல், தனிநபரோட உணர்வுகளோட வந்து விளையாடாதீங்க அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோளா சொல்லிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி, இது முழுசா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு சென்றோம்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.